வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் குடமிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 25, தக்காளி 1, 4 வரமிளகா, 150 குடமிளகாய், 2 டீஸ்பூன் கருப்புளுந்து, அரை டீஸ்பூன் ஜீரகம், உப்பு தேவையான அளவு, 3 பூண்டு பல். வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கருப்புளுந்து, ஜீரகம், வரமிளகா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வரமிளகாக்கு பதில் பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதே வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். பூண்டையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசியணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை சேர்த்துடலாம். உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெருசாக போட்டாங்கன்னா வதங்கிறதுக்கு லேட் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. குடமிளகா நல்லா வதங்கணும். எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். குடமிளகா, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின பிறகு நம்ம நைஸாக விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இப்போ பவுலில் ஊற்றிடலாம். இப்போ தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுவையான குடமிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.